செயின்ட் ஜோசப் இயேசு கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவோட கணவருமான புனித சுசேப்பர். தாவீது அரச வழிமரபுல தோன்றியிருக்காரு. இவரோட தந்தை ஏலிங்கிற யாக்கோபு. நாசரேத்துல வாழ்ந்து தச்சு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் தாவீது குலத்து பெண்ணான அன்னை மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்திருக்கு. அந்த நேரத்துல அன்னை மரியாள் தூயாவின் வல்லமையால கருவுற்றிருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சுசேப்பர் குழப்பம் அடைஞ்சிருக்காரு. அன்னை மரியாவை விட்டு விலக நினைச்சிருக்காரு. ஆனா அன்னை மரியாள் தூயாவின் வல்லமையால இறைமகனை கருத்தாங்கி இருக்கிற விஷயத்த வானதூதர் மூலமா தெரிஞ்சிருக்காரு சுசேப்பர். அதுக்கு பிறகு அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டிருக்காரு. இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தப்பவும் அவரை ஆலயத்துல ஒப்பு கொடுக்க எருசலேம் போனப்பவும் ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை கொலை செய்ய தேடினப்பவும் குழந்தை இயேசுவை அன்போடும் அக்கறையோடும் பாதுகாத்திருக்காரு சுசேப்பர். இயேசு கிறிஸ்து தன்னோட 12வது வயசுல எருசலேம் ஆலயத்துல தங்கினப்போ சுசேப்பர் கவலையோடு தேடி அலைந்து இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிச்சிருக்காரு. தச்சு தொழில் செஞ்சு அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு திருக்குடும்பத்தை சிறப்பாவே வழிநடத்தியிருக்காரு. அன்னை மரியாவும் நெசவு தொழில் செஞ்சு சுசேப்பருக்கு ஒரு துணையா இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் தச்சு தொழில கற்றுக் கொடுத்திருக்காரு சுசேப்பர். அன்னை மரியாவுக்கு சிறந்த கணவராகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்த தந்தையாவும் இருந்திருக்காரு சுசேப்பர். சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்ட சுசேப்பர் திருக்குடும்பத்தை சிறப்பாவே தலைமை தாங்கி வழிநடத்தியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட இறையரசு பயணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் அருகில இருக்கிறப்பவே இறந்து போயிருக்காரு சுசேப்பர். பாரம்பரிய கிறிஸ்தவ பிரிவுகள்ல மிகப்பெரிய புனிதரா சுசேப்பர் வணங்கப்படுறாரு. பேட்ரியார்ச் அதாவது பெருந்தந்தையர்கள்ல ஒருத்தராகவும் சுசேப்பர் மதிக்கப்படுறாரு. தந்தையர்கள், நல்ல படிப்பு, தொழிலாளர்கள் மற்றும் நல்ல மரணத்துக்கான பாதுகாவலரா சுசேப்பர் இருக்கிறதா நம்பப்படுது. மார்ச் 19 செயின்ட் ஜோசப் ஃபீஸ்ட் டே.